தாத்தா என்ன தாத்தா நீங்கள் தூங்குறதுக்கு போயிட்டு திருப்பி வந்துட்டீங்களோ? ஆம் சொல்லுங்களே. தூக்கம் வரட்டும், அப்போ நான் போகிறேன். ஓகே தாத்தா, நீங்கள் மனைவியை பற்றி மின்சாரம் ஈக்குவலாக சொன்னீங்களே சம்சாரம். தாத்தா, மனைவினா யார் தாத்தா? மனைவினா யாரா? எனக்கு அவர்கள் துணைவி, கடவுளால் கொடுக்கப்பட்ட துணைவி. திருமணங்கள் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது. அந்த மாதிரி மனைவி எனக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு துணைவி. அதே சமயத்தில் உங்களுக்கு அம்மா. மனைவிக்கு 2 பாத்திரங்கள் இருக்கிறது. மனைவியாகவும் இருக்கிறார், மாதாவாகவும் இருக்கிறார். எஸ், அவர்கள் மிகவும் நல்லவர்கள். அம்சங்களே, மனைவி நம்ம துணைவி மிகவும் நல்லவர்கள். அதே சமயத்தில் தூங்கின்னுக்கிறாங்க. இப்போ தைரியமாக சொல்லலாம், அவங்க ஒரு ஏமாளி. தாத்தா, சுவற்றிற்கும் காது இருக்கும் தாத்தா. பகலில் பார்த்து பேசு, இரவில் அது கூட பேசாதே அப்படின்னு சொல்கிறார்களே. சொல்லுங்க. என்ன தாத்தா? பாவம், அவர்கள் மிகவும் பேதை மனம் கொண்டவர்கள். அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப உஷார், பேர்வழி, கணவனை விட நாம் ரொம்ப உஷார் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. நம்ம கூட தான் நினைக்கிறோம். ஆனால் சில விஷயங்களில் அவங்க ஏமாந்துடுறாங்க. அவங்கள ஈஸியாக ஏமாத்திடலாம். ஏதாவது ஆசை காட்டி மோசம் பண்ணுறதில்ல, ஆசை காட்டி சில விஷயங்கள் எல்லாம் அவங்கள ஏமாத்திடலாம். அதுதான் உங்கள் மனைவி ஒரு வேளை ஏமாலியாக இருக்கலாம். எல்லா மனைவியும் அப்படியாம் தாத்தா? என் மனைவி எல்லோரும் ஏமாலியாக இருந்தால் இருக்கலாம். ஆனால் என்னுடைய மனைவி வந்து மிகவும் ஞானி. ரொம்ப அவங்களுக்கு புத்தி, ரொம்ப நல்லவர்கள். என்னை கண் கலங்காமல் பார்த்து கொள்கிறார்கள். கண்ணை இமை காப்பது போலே அவர்கள் என்னை காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ என்று தான் நான் நினைக்கிறேன். அதே போல தான் எல்லோருடைய மனைவிமார்களும் நல்லவர்கள். கணவனை கண் கலங்காமல் பார்த்து கொள்வார்கள். எப்போ எனக்கு நல்லவங்களாக இருக்காங்களோ அப்போ எல்லாருக்கும் அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க. நான் எப்படி அவங்கள ஏமாலின்னு சொல்கிறேன்னு சொன்னால் தூங்கின்கிறாங்க சொல்லிடுறேன். பாருங்கள், கடவுள் வந்து முதல்ல ஆதாமை உருவாக்கினார். அதுவும் தன்னுடைய வடிவிலே அவர் மனிதனை படைத்தார். படைத்துவிட்டு அவருக்கு கணவனுக்கு ஒரு துணைவியாக ஒரு பெண்ணை படைத்தார். பெண் என்றால் தாய் அப்படின்னு சொல்லலாம். அந்த பெண்மணி எப்படி இருக்கிறாள் பார்த்தா, அந்த காலத்தில் ஏவாளை பற்றி நான் பேசுகிறேன். அவர்கள் சைத்தான், அவங்க சைத்தான் இல்லை, சைத்தான் ஒரு யோசனை பண்ணுது. இந்த ஆதாம் ஏவாள் 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரை யார் நம்ம ஏமாற்றலாம்? இதில் 2 பேரில் யார் ஏமாளி
இன்னும் அது அப்படியே கெஸ் பண்ணிச்சு. ம், ஆதாமை விட ஏவாள் தான் ஆ, பெண். ஆ, அவகிட்ட போய் நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆசை காட்டுச்சு அந்த பேய். பேயை யாரும் பார்த்ததில்லை. அவர்களுக்கு உருவம் கிடையாது. நம்ம எப்படி அந்த பெண்மணிக்கிட்ட நம்ம உருவத்தை காட்டுறது யோசித்தான். ஆ நம்ம வந்து ஒரு பாம்பு மாதிரி உருவம் மாறிக்கொண்டு நம்ம அதை போய் அதை ஏமாற்றலாம்னு சொல்லிட்டு போச்சான். போயிட்டு அந்த மரத்து மேலே ஏறி ஒரு ஆப்பிளை எடுத்து ஏவாள் மை ஃப்ரெண்ட் இந்த பழத்தை பாருங்க, கடவுள் வந்து எல்லா பழத்தையும் சாப்பிடுங்கள், எல்லாவற்றையும் அனுபவியுங்கள், ஆனால் இந்த ஆப்பிள் பழத்தை மட்டும் நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு சொன்னார். ஏன் தெரியுமா? நீங்கள் அந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டா நீங்கள் கூட கடவுள் மாதிரி ஆகிடுவீங்கோ. அதனால் இந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிடாதுன்னு சொன்னார். நீங்கள் அந்த ஆப்பிள் பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா நீங்கள் கூட கடவுள் மாதிரி ஆகிடலாம், நீங்கள் கூட மேஜிக் பண்ணலாம். கடவுள் உலகத்தில் என்னென்னத்தை பண்ணார் அதே மாதிரி நீங்கள் கூட பண்ணலாம். போய் சாப்பிட்டு அந்த ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டு சொல்லிச்சான். அப்போ அந்த ஏவாள், ஆமாவா, நம்ம இதை சாப்பிட்டா நம்ம கடவுளை வந்து ஆகிடுவோமா? அதனால தான் அவர் வைத்தச்சில்ல நம்ம அது பார்த்து சாப்பிட வேணாம்னு சொன்னார். நம்ம இப்போ சாப்பிட்றலாம், சாப்பிட்டுட்டு நம்மளாம் கடவுள் மாதிரி ஆகிடலாம் சொல்லிட்டு அது அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்றதுக்கு வாங்கிக்கிச்சான். அங்கே ஏமாந்துச்சுப்பார். ஆசை கட்டினோடனே ஏமாந்துச்சுப்பார். அந்த ஏமாந்துட்டு அந்த அந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டுச்சோம். அது சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கடவுள் மாதிரி ஆயிடுவோம், இவரு கூட ஆதாமு கூட கடவுள் மாதிரி ஆயிடணும், நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறோம் சொல்லிட்டு அவரை சாப்பிடுங்களான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு ஏவாள் ஏவாள் எப்படி தாத்தா ஏவாள் ஏவாள் ஆதாம் நானே ஏமாத்துட்டோம்பா, மறந்துட்டோம் பாரு. ஆதாம் ஆதாம் இந்த பழத்தை நீ சாப்பிடு, இந்த சாப்பிட்டா நம்ம 2 பேரும் கடவுள் மாதிரி ஆயிடுவோம், இதை சாப்பிட்டு. சரி, பாவம் ஏமாளி ஏமாளிடா, உஷாராக இருந்தாலையும் ஆசை ஆசை இல்லை, மனைவி பேச்சு கேட்கலான்னு சொல்லிட்டு அவன் அந்த ஆப்பிள் பழத்தை வாங்கி அவரும் சாப்பிட்டுட்டான். சாப்பிட்ட உடனே அவங்க 2 பேரும் ஒரு பெரிய கடவுளுக்கு பெரிய கோபத்துக்கு உள்ளாகிவிட்டார்கள். கடவுள் இவருக்கு இவங்க 2 பேருக்கு கொடுத்த ப்ரிவிலேஜ் சில வசதிகளை எல்லாம் குறைத்து விட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு சாப்பிட்ணும், என் பேச்சை கேட்காது போயிட்டீங்களா, நீங்கள் யூ ஆர் டிஸ்ஒபீடியன்ட். கடவுள் உங்கள் கோபம் வந்து இவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. அங்கே என்ன நடந்துச்சு? அந்த பெண் அந்த பாம்புக்கிட்ட பேய்கிட்ட ஏமாந்துச்சு. இப்போ சொல்லுங்க, இப்போ ஆண்கள் ஏமாலியா, பெண்கள் ஏமாலியா? அதான் கடவுள் அந்த பேய் சொன்னது நம்பின்னு அது அந்த ஆப்பிளை சாப்பிட்டுச்சு. அதனால் எவ்வளோ நஷ்டங்கள் ஏற்பட்டது பார்த்தா. தாத்தா என்ன தாத்தா நீங்கள் பிடிச்சதை பிடிச்சிங்கோ, ஆதாம் கட்டிருந்து வர்றீங்களே, ஏவாள் கட்டிருந்து வர்றீங்களே தாத்தா. ஆமாம், அவங்க ரொம்ப ஏமாலியா தாத்தா? அவங்க ஏமாலி ஒன்றும் அப்படி ஒன்றும் ஏமாலி இல்லை, அந்த சமயத்தில் ஏமாந்துட்டாங்க. அவங்களுக்கு சில ஆசைகளை காட்டினோன்னே அவங்க ஏமாந்துடுறாங்க. இப்போ நான் ஏமாந்துட போகிறேன். அவங்க ஏந்து வரத்துக்குள்ளே நான் உஷாராக போய் படுத்துக்கிறேன். ஓகே, குட் நைட்.